நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா பிரைவேட் சேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் சைடு பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சவங்களுக்கான ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது எங்க இருந்து வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஆபீஸ் போலவே பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து 731 ஸ்டெனோகிராஃபர் போஸ்டிங், டைப்ரைட்டர் போஸ்டிங் தான் கொடுத்திருக்காங்க. கிரேட் சி அண்ட் டிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னால, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால 35,400 ரூபாய் சம்பளம். அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 15/5/2026 வரைக்கும் சொல்லிருக்காங்க. இதோடைய மத்த டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் குவரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா எங்களுடைய மெயில் ஐடி navin812224@gmail.com, இரண்டாவது மெயில் ஐடி navin7358@gmail.com, மூன்றாவது மெயில் ஐடி navin99650@gmail.com. இந்த மூன்று மெயில் ஐடி மூலமா உங்களோட குவரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். சரி, வாங்க நம்ம இல்ல பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன். ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் தான் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க ஜாப் தேடுறீங்களோ அதே மாதிரி நான் கெஜெட்டட் சி அண்ட் டி ஸ்டெனோகிராஃபர் போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நிறைய நண்பர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 10th 12th முடிச்சவங்களுக்கான வேலை வாய்ப்பு தான் நண்பர்களே. இது ஸ்டெனோகிராஃபர் போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கிரேட் சி அண்ட் டி. இந்த நோட்டிபிகேஷன் 24ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 15ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு 16/5 சொல்லியிருக்காங்க. விண்டோ டிவோர்ஸ் கரெக்ஷன் பண்றதுக்கு 20ல இருந்து 21 சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா ஜூலை டு ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. டோல் ஃப்ரீ நம்பர் முதற்கொண்டு கொடுத்திருக்காங்க. சோ நீங்க டைரக்டா போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்தமாக 731 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த காலி பணியிடங்கள் டென்டேட்டிவ் டீடைல்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. நீங்க திரையில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இது ரொம்ப முக்கியமானதுங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள், உடல் ஊனமுற்றவர்கள் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் சொல்லிட்டு தனியா இங்க டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எக்கனாமிக் வீக் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ அந்த மாற்றுத்திறனாளிகள் அவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இங்க விண்ணப்பிக்கிறது கொடுத்திருக்காங்க. அதுல திரையில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க சோ அதுக்கு அடுத்தபடி ஓபிசி சர்டிபிகேட் வாங்காதவங்க வாங்கி வச்சுக்கோங்க. எக்கனாமிக் வீக் பர்சன் சர்டிபிகேட் வாங்காத வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிபிகேட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நேஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தகுதியின் அடிப்படை இந்தியா, நேபாள், பூட்டான், இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், மியான்மர், ஸ்ரீலங்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல கென்யா, உகண்டா, யுனைடெட் ரிப்பப்ளிக், தனிஞ்சனா, சோ இந்த மாதிரி ஜமீபா, மாலத்தீவு, எத்தியோப்பியா, வியட்நாம், இந்த மாதிரி லொகேஷனுக்கும் பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குது. சோ விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 18 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். கிரேட் சி. கிரேட் டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 முதல் 27 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 5 years, ஓபிசி 3 years, மாற்றுத்திறனாளிகள் யூஆர் அண்ட் எக்கனாமிக் வீக் பர்சன் 10 years, மாற்றுத்திறனாளிகள் ஓபிசி 13 வருஷம், மாற்றுத்திறனாளிகள் எஸ்சி எஸ்டி 15 வருஷம், எக்ஸ் சர்வீஸ்மேன் 3 வருஷம், டிஃபென்ஸ் பர்சனல் டிசபிலிட்டி இருக்கவங்க 3 years, அதுல எஸ்சி எஸ்டி கேட்டகரிகளுக்கு 8 years சொல்லிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாய்க்கு அப் டு 40 years, அதுல எஸ்சி எஸ்டிக்கு 45 years. இதை தவிர்த்து விண்டோ டிவோர்ஸ்டு உமன் ஜட்ஜுகளே செப்பரேட் இருக்கிறவங்களுக்கு 35 years. சோ அதுல எஸ்சி எஸ்டி கேட்டகரிகளுக்கு 40 years. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏஜ் கன்சென்ட் இருக்கிறவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிபிகேட் டீடைல்ஸ் பத்தி இதுல கொடுத்திருக்காங்க. எக்கனாமிக் வீக் பர்சன் டீடைல்ஸ் பத்தி இதுல கொடுத்திருக்காங்க. ஓபிசி சர்டிபிகேட் டீடைல்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்டா தனித்தனியா இருக்குது. சோ அதை நம்ம காமனா எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம் ஒரே லைன்ல சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹவு டு அப்ளை. சோ ஆன்லைன்ல தான் நீங்க விண்ணப்பிக்க முடியும்.
அது விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 15/5/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து விண்ணப்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து விண்ணப்பிக்க முடியும் சொல்லிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி நீங்க விண்ணப்பிக்கிறீங்களோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி எடுத்துட்டு போயிட்டு அப்ளிகேஷன் போட்டு நீங்க லாகின் எப்படி விண்ணப்பிக்கிறீங்களோ அதே மெத்தட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து விண்ணப்பிக்க முடியும். அதற்கு அடுத்தபடியாக அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 rupees வந்து சொல்லிருக்காங்க. எக்ஸப்ட்னா யாருக்கு அந்த 100 rupees இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கேஸ்ட் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஃபீஸ் கிடையாது. எஸ்சி கேட்டகரிகளுக்கும் கிடையாது, எஸ்டி கேட்டகரிகளுக்கும் கிடையாது, எக்ஸர்வீஸ்மென்ட் கிடையாது, மாற்றுத்திறனாளிக்கும் கிடையாது. ஒன்லி இந்த 100 rupees எலிஜிபிள் கிடையாது பாத்தீங்கன்னா ஓபிசில வர்ற மென்ஸ் ஆண்களுக்கு உண்டு, ஓசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆண்கள். சோ இந்த ஆண்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா 100 rupees. அதுவுமே வந்து 16/5/2026 வந்துட்டு பெய்டு பண்ணிக்கணும் வந்து சொல்லிருக்காங்க. அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கணும். விண்டோஸ் டிவோர்ஸ் ஏதாவது நீங்க கரெக்ஷன் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம்னா 20/5/2026 முதல் 21/5/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படி பாத்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்னு சொல்லிட்டு ரீஜனல் வைஸ் இருக்குது. இது நம்மளுக்கு சவுத் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னென்ன லொகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை நம்ம வந்து பார்க்கலாம். சோ சென்னை லொகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க, கோயம்புத்தூர் கொடுத்திருக்காங்க, மதுரை கொடுத்திருக்காங்க, சேலம் கொடுத்திருக்காங்க, திருச்சி கொடுத்திருக்காங்க, திருநெல்வேலி கொடுத்திருக்காங்க, வேலூர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த அப்புறம் தேனி, சோ இந்த அப்புறம் சைதாப்பேட், சோ இந்த கிருஷ்ணகிரி, இந்த லொகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சைடு. இதுல நீங்க வந்து சென்ட்ரல் யூஸ் பண்ணிக்கலாம். சோ நம்மளுடைய ரீஜனல் டைரக்டர் ஆபீஸ் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இங்க சென்னை ஆபீஸ் இருக்குது. டேரக்டா இந்த அட்ரஸ்க்கு நீங்க போயிட்டு கான்டாக்ட் பண்ணலாம். இந்த எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைக்கனால ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் வந்து கொடுத்திருப்பாங்க, ஜெனரல் அவேர்னஸ் வந்து கொடுத்திருப்பாங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ டைம் டியூரேஷன் எவ்வளவு ஸ்பீடு வந்து இருக்குன்னு சொல்லி இருக்குது. அதுல வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுல எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஹையர் அண்ட் லோயர் ரெண்டுமே வந்து முடிச்சிருக்கணும். சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். ஆன்லைன் விண்ணப்பிக்கிறது முன்னாடி என்னென்ன எடுத்து வச்சுக்கணும்னா உங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஐடி கார்டு இஷ்யூடு கவர்மெண்ட் சைடு, எம்ப்ளாயர் ஐடி, எக்ஸர்வீஸ்மேன், அதர் வேலிடேட் ஐடி, சென்ட்ரல் கவர்மெண்ட் இது, அதே மாதிரி உங்களுடைய கேஸ்ட் சர்டிபிகேட், எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட். சோ இந்த மாதிரி எல்லா சர்டிபிகேட்டுமே எடுத்துக்கணும். என்ஓசி சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். சோ அந்த என்ஓசி சர்டிபிகேட் மாற்றுத்திறன் அதோட சர்டிபிகேட், எக்ஸர்வீஸ்மேன் அதோட சர்டிபிகேட், எஸ்சி இருந்தீங்கன்னா உங்களோட சர்டிபிகேட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாஃப்ட் காப்பி எடுத்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது குவாலிஃபைங் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு 30%, ஓபிசி எக்கனாமிக் வி பர்சனுக்கு 25%, ஆல் அதர் கேட்டகரிக்கு 20% பாசிங் ஸ்கோர் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. இது மினிமம் குவாலிஃபையிங் ஸ்கோரிங் மார்க்ஸ் இங்க வந்து இருக்குது. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, இன்ஸ்டா வந்து பிரைவேட்டா வந்து சாட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ் சைடுல கூட ஹை பட்டனை தட்டிட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். சோ ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வித் இமேஜோட இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க. 42ஆம் நம்பர்ல இருந்துட்டு அப் டு 85ஆம் நம்பர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 ஸ்டெப் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், அப்ளை பண்றதுக்கான லிங்க், அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியல வந்து பாத்தீங்கன்னா 3 மெயில் ஐடி ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நவீன் 812244@gmail.com. சோ அதுதான் இங்க வந்து கொடுத்திருப்பாங்க. இது முதல் மெயில் ஐடி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது மெயில் ஐடி நம்ம போட போறோம். அதுவும் நவீன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து 73585@gmail.com. மூன்றாவது மெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா நவீன் 99560@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம். இந்த 3 மெயில் ஐடி மூலமாக உங்களுடைய கொரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம், பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கேட்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.